தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு. அதற்கு முன்னதாக சென்னையில் 14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் 92 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் தங்களுடைய தொகுதியான ராயபுரம் தொகுதியில் 51,711 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் நாம் பார்க்கிறோம். இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? வணக்கம். அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் வந்து சம்மர் ரிவிஷன், அதே போன்று ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் பண்ணுவாங்க. அதாவது சுருக்குமுறை திருத்தம், தீவிர சுருக்குமுறை திருத்தம் சொல்லுவாங்க. நாங்களும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துவோம். அதாவது இறந்தவர்களை நீக்குங்க, அப்புறம் குடிபெயர்ந்தவர்கள் அவங்க வந்து தொகுதியிலே இருக்க மாட்டாங்க, வேற இடத்துல எங்கேயோ ஓட்டு வச்சிருப்பாங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கும், அவங்களே எடுங்க. அதே போல 2 இடத்துலயே வந்து ஓட்டு வச்சிருப்பாங்க, அவங்களே எடுங்க. மற்றபடி எங்க இருக்காங்கன்னே தெரியாது வேற போட்ஸ், அவங்களையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து நாங்க வந்து வற்புறுத்தியும் கூட அது வந்து எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அது வந்து செவி மடுக்கல. அது 20 வருஷமா அப்படியே தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் 91 லட்சம், அதே போல சென்னைன்னு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40,04,294 ஓட்டு. இப்போ அதாவது 27ஆம் தேதி வரல, 10வது மாதம் 27ஆம் தேதி ஃப்ரீஸ் பண்ணப்போ இருந்த ஓட்டு. அதுக்கப்புறம் வந்து 25,79,676 ஓட்டு. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஃபார்ம் வந்து திரும்ப கொடுத்தவங்க. அப்போ இன்னை வரை பார்த்தா 40,04,000 ஓட்டுல 25,79,676 ஓட்டு தான் வந்து இப்போ ஆஸ் ஆன் டேட்ல இந்த லிஸ்ட்லயே இருக்கிறாங்க. இப்போ மீதி வந்து 14,25,000 பேர் அவங்க வந்து அந்த லிஸ்ட்லயே கிடையாது அவங்க. அதனால வந்து இப்போ வந்து என்னன்னா இந்த 14 லட்சம் பேர் யார் அப்படின்னு பார்த்தா சென்னையை பொறுத்தவரை இறப்பு வந்து 1,86,555, இடம்பெயர்ந்தவர் வந்து 12,22,164, ஆப்சென்ட் வந்து 27,328, இதர இனங்கள் 199, இரட்டை பதிவு 18,772. சரி, ஒரு வாதத்துக்காக எடுத்துங்க. இப்போ நம்ம இறந்தவர்கள் அந்த லிஸ்ட் பார்த்தா சென்னையில 1,56,000 கிட்ட வருது. 1,56,000 ஓட்டு வரணும். அவங்க வந்து நேற்று வரல அவங்க வந்து ஆஸ் அன் எலெக்ஷன் கமிஷன் படி உயிரோடு இருந்தவங்க. இன்னைக்குதான் அவங்க செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு அபிஷியலா எலெக்ஷன் கமிஷன் பார்வையில. அப்போ அவங்க திரும்ப அவங்களுக்கு வந்து அவங்க பேர்ல அவங்க லிஸ்ட்ல இருந்து அவங்க பேர்ல ஓட்டு போடணுமா, அது ஒரு கேள்வி இருக்கு. அதே போல வந்து இந்த இடம்பெயர்ந்தோர், அப்புறம் இந்த ஆப்சென்ட், இதர இனங்கள்லாம் பார்த்தா ரெட்டப்பதிவுலாம், ரெட்டப்பதிவு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், அது வேற இடத்துல ஒரு வச்சிருக்க முடியாது ஓட்டு. அது நல்ல விஷயம். ஆனால் அந்த இடம்பெயர்ந்தோர், ஆப்சென்ட் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் போஸ்ட் மூலமா கொடுங்க. அதே போல வந்து லிஸ்ட் ஒவ்வொரு பூத்துலையும் நீங்க சொன்ன மாதிரி இந்த 14,25,000 ஓட்டு ஒரு வாக்குச்சாவடி பட்டியலையும், அதாவது இப்போ வந்து ஒரு வாக்குச்சாவடியில வந்து பாகம் எண் 5 இருக்கும். 5ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்க, ஆப்சென்ட், இடம்பெயர்ந்தோர், குடிபெயர்ந்தோர் இப்படி வருவாங்க இல்லையா. அதில் வந்து ஒரு 100 பேர், 150 பேர் லிஸ்ட்டு ஒட்டுங்க. அப்போ ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது இப்போ நாங்கள்லாம் BLA 2 அப்பாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து உண்மையிலேயே வந்து அந்த எலெக்ஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு தான் முடிவு, இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லைன்னா அது சர்வாதிகாரம். ஆனால் ஒரு மாதம் வந்து தராங்க. 6வது படிவம் 6, 7, 8, அதாவது சேர்த்தல், நீக்கல், திருத்தம், இந்த 3மே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது ஒரு BLOவும் சரி, அதே போல BLA 2வும் சரி, அரசியல் கட்சிகள் சார்பில் நியமிக்கப்படுறவங்க BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் நாளைக்கு இந்த பட்டியல் வந்து ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பட்டியலை வாங்கி அதை டோர் டு டோர் வெரிஃபை பண்ணும்போது நிச்சயமா வந்து அது இறந்தவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இறந்துட்டாங்களா, இல்லை வந்து இருக்கிறவங்களை இறந்தவங்க போட்டாங்களா, இந்த மாதிரி வந்து பார்க்க முடியும். அதே போல் ஷிஃப்டட் ஆகிருக்க மாட்டான், அவனை ஷிஃப்டட் போட்டிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் வந்து 2 இடத்துல ஓட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா. அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து முழுமையாக வந்து அவங்க பங்காற்றுறதுக்கு உண்டான அந்த லிஸ்ட்டை வந்து தொகுதி வயசாக நாளைக்கு கொடுக்குறேன்னு அதை பார்த்து பண்ணிடும். அதே போல் வாக்குச்சாவடி மையம் வந்து இன்னைக்கு அதிகமாக்கியிருக்காங்க 361 கிட்ட. அதை அதிகமாக்கும் போது பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக போடாதீங்க. புருஷன் ஒரு பூத்துலேயும், பொண்டாட்டி வந்து இன்னொரு பூத்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பூத்துலேயும், அவன் அப்பா ஒரு பூத்தில், அப்புறம் புள்ள வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பூத்துலேயும், இப்படி குடும்பத்தை பிரிக்கிற வேலை பூத்துலலாம் வச்சுக்காதீங்க. ஒரே பூத்தில் வந்து குடும்பம் யாராக இருந்தாலும் ஓட்டு போடுற மாதிரி அந்த வழிமுறையை ஏற்படுத்துங்க. அதே போல் எல்லாருக்கும் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் வந்து
வர்றதுக்கு உண்டான அந்த வழிமுறையை நீங்க வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இயக்கம் எங்களுடைய கட்சியின் சார்பில் அந்த கருத்தை வலியுறுத்திருக்கோம். அது வந்து நல்ல கருத்துன்னு சொல்லி அதை வந்து ஏத்துக்கினாங்க. அதை சார், அதே போல இதற்கு முன்னதாக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த நீக்கம் செய்யப்பட்டிருக்கவங்கள்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, சிறுபான்மையினர் இருக்காங்களா அப்படின்னு செய்யணும், ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், சிறுபான்மையினரை குறி வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் SIR மூலமா வாக்காளர் அவர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படுதா, அப்படி இதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு திமுக ஒருபோதும் அனுமதிக்காது, அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம், அதையும் நாங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் சொல்ற கூற்றுல சிறுபான்மையினரை குறி வச்சு இந்த மாதிரி தேர்தல் ஆணையமோ இல்ல பாஜகவோ நடத்துதுன்னு திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க எப்போதுமே வந்து கள்ள ஓட்டு சார்ந்து இருக்கிறவங்க தானே. இப்போ உதாரணத்துக்கு ராயபுரத்துல 2022 பிப்ரவரி மாசம் உள்ளாட்சி தேர்தல் கார்பரேஷன் நடந்தது. அப்போ வந்து ஒவ்வொரு பூத்தா போய் கள்ள ஓட்டு போட்டவனை போய் பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு MLA வந்து பல்வேறு குற்ற வழக்கெல்லாம் போட்டு 22 நாள் ஜெயிலில் வச்சாங்க. ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு எனக்கு பரிசு வந்து சிறை தண்டனை. அவன் மேல ஒரு கேஸும் கிடையாது. இப்படி கள்ள ஓட்டை நம்பி இருக்கிறவங்களுக்கு கிளி போயிடுது. அதனால இது யாருமே வந்து எப்படி நான் கேட்கல, SIR இவங்க எதிர்த்தாங்கல்ல ஆரம்பத்துல, அது நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கணும். SIR நீங்க இன்னைக்கும் எதிர்க்கீங்க, அன்னைக்கும் எதிர்க்கீங்க. எதிர்க்கும் போது ஏன் வந்து உங்களுக்கு BLA-2 போட்டீங்க? நீங்க நாங்க BLA-2 வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. BLA-2 போட்டு அபிஷியல் மிஷினரிய அரசாங்க நிர்வாகத்தை முழுமையா முடுக்கி விட்டு, ஏன்னா உங்க ஆளுங்க தான் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல் அரங்கேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அரங்கேற்றினீங்க. அதனுடைய வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தெரியாது. இப்ப என்ன திமுக பண்ணியிருக்குன்றத பின்னாடி நம்ம வந்து இன்னொரு ஒரு மாசத்துல ஃபைனல் லிஸ்ட் வந்து நம்ம 17/2/2026 இறுதி பட்டியல் அன்னைக்கு வரும்போது தான் தெரியும். அதனால இவங்களுக்கு எதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ SIR வந்ததுனால பாருங்க இறப்பு வந்து 1,56,000. சென்னை மட்டும் நான் சொல்றேன், சென்னையிலே 1.5 லட்சம் பேர் இறந்தவங்க லிஸ்ட் இப்போ எடுத்திருக்காங்க. அப்ப இதனால் வரல அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க என்ன உயிரோட இருக்கிறதாவும் பார்த்துருக்கு. இன்னைக்குதான் அவங்க செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பட்டியல் வந்த பிறகு, இதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்திருக்காங்க. அப்படிதானே? அப்போ இதை வச்சு அவங்க வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சி, பேரிடி. அதனால அவங்க வந்து இது பண்றாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா பரவாயில்ல, சர்வாதிகாரம் சொல்லலாம். ஒரு வாய்ப்பு தராங்கல்ல. இப்போ ஒரு மாசம் என்ன பண்ண போறீங்க? நீங்க திரும்ப உங்க கட்சிக்காரர்ல வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு முடிக்க போறீங்க. அப்போ போய் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எதுலையுமே வந்து ஒரு அரசியல் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை இதை பேசி மக்களை வந்து ஒரு பிரித்தாளுற சூழ்ச்சியை வந்து திமுக எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இதுலயும் வந்து செஞ்சிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரை ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நியூட்ரல் பாடி, அது பிஜேபி கிடையாது. நல்ல விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்துனா நிச்சயமா வரவேற்போம். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ 20 வருஷமா வந்து இவ்வளவு பேர் நீக்கலன்னும் போது அது அவன் தொடர்ச்சியா லிஸ்ட்ல வர்றது திமுக விரும்புதா? அதான் எங்களுடைய கேள்வி. நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.